ஹல்லேலூயா என்ற அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட எசேயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 30வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே. ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நம்முடைய அடிக்காயத்தை இதோ யாருக்கும் தெரியாதபடிக்கு புண்பட்டிருக்கக்கூடிய அந்த இருதயத்தை அவர் சுகமாக்குகிற தேவன். யெகோவா ரஃபாவா இருக்கிறார். என்னுடைய காயங்கள் இதோ பெரிதா இருக்கிறதே என்று சொல்லி வலி நிறைந்த வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நாயின் ஒரு விதவையினுடைய அடிக்காயத்தை கர்த்தர் உணர்கிறவராயிருந்தார். நினைத்தால் தன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், நானே ஒரு விதவை, என் மகனும் இறந்து விட்டான், இனிமேல் என்ன எனக்கு வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு அழுது கொண்டு அந்த அழுகையின் சத்தம் இப்படிப்பட்ட ஒரு குரலை அவர் சமூகத்திலே எட்டி இருக்கலாம். தேவஜனமே, கர்த்தர் என்ன செய்தார்? சென்றார். அவள் அடி காயத்தை துடைத்து முறிவை கட்டி அவளுடைய சந்ததியை இதோ எழும்ப செய்தது போல இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில என்னென்ன காயங்களினால் என்னென்ன காரியத்தினால் இதோ ஸ்தோத்திரம் கலங்கி தவித்து கொண்டு வேதனையோடு நீங்கள் இருக்கிறீர்களோ அந்தந்த காயங்களுக்கு கர்த்தர் இந்த நாளிலே ஒரு மருந்து போடுகிறவராக, ஒரு அற்புதத்தை செய்கிறவராக கர்த்தர் இருக்கிறார். ஆம் தேவஜனமே, கலங்காதிருங்கள், திகையாதிருங்கள். உங்கள் அடிக்காயத்தை குணமாக்கி உங்கள் முறிவை எல்லாம் மாற்றி உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்கிற தேவன் ஒருவர் உண்டு. யாருக்கும் தெரியலையே என் அடிக்காயங்கள் என்று சொல்லி நினைக்காதீர்கள். உங்கள் இருதயத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இருதயத்தை படைத்த தேவனாகிய கர்த்தர் ஒருவர் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். நாயினூர் விதவைக்கு கர்த்தர் யார் என்பது தெரியாது, ஆனால் அவளை படைத்த கர்த்தருக்கு நாயினூர் விதவை யார் என்று தெரியும். எனவே தேவஜனமே, உங்கள் அடிக்காயங்கள் கட்டப்படும், முறிவை கர்த்தர் மாற்றுவார். ஆமீன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக எங்கள் முறிவை கட்டி எங்கள் அடிக்காயத்தை நீர் குணமாக்குகிறீர் என்று விசுவசிக்கிறோம். எங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய ஆறாத காயங்களை எல்லாம் ஆற்றுகிற தேவன் எங்களோடு கூட உண்டு என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளை தொடங்குகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.